வணக்கம் மக்களே, நான் உங்கள் அமைச்சி வெட்டி விவசாயி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மதவெடி சந்தைக்கு தான் கிளம்புறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் ஒடிக்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் அரைக்கீரை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம வெண்டிக்காய் ஒடிக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே வெண்டிக்காய் ஒடிக்க ஆரம்பித்து ஒடிச்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தா வாளி நிரம்பிடுச்சு. அந்த வாளியை தூக்கியாந்து சாக்கில் கொட்டிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம வாழை ஒன்று தார் போட்டிருக்கு. இந்த வெண்டி அழிச்சோடனே வாழை தான் போடலாம்னு இருக்கேன். யாருக்காச்சும் தெரிஞ்சால் என்ன வாழை போடலாம், என்ன எப்போ போடலாம்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஒடிச்சு வச்ச வெண்டிக்காய் தூக்கி கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை அறுத்து சேர்த்து கட்டி கொண்டாந்து வச்சுட்டு பார்த்தா 5 கட்டு வந்துருந்துச்சு மொத்தமாக. அந்த 5 கட்டையும் எடுத்து ஓரமாக வச்சுவிட்டு அடுத்து பொன்னாங்கண்ணி கீரை அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பொன்னாங்கண்ணி கீரை அறுக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். இதை அறுத்து ரொம்ப குட்டியூண்டாக இருக்கும். அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாகி போயிடும். ஒரு வழியாக அதையும் அறுத்து எல்லாம் சேர்த்து அடுக்கி ஒன்றா கட்டி சிரமப்பட்டு கட்டி தூக்கி போட்டாச்சு. அப்புறம் அறுத்த கீரை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து கையில் அடுக்கிக்கிட்டு மொத்தமாக அள்ளிக்கிட்டு கிளம்பிட்டேன். அடுத்து எடுத்துகிட்டு கிளம்புன கையோடு அதை கொண்டு வச்சுட்டு அகத்திக்கீரை ஒடிக்க போயாச்சு. நம்ம மரம் பெரிய மரன்றனால மேலே ஏறி தான் ஒடிக்கணும். அப்புறம் ஒடிச்ச கீரை எல்லாத்தையும் ஆஞ்சு அதை ஒரு கட்டாக கட்டியாச்சு. அதில் ஒரு 2 கட்டு வந்துச்சு. அதையும் எடுத்து உள்ளே போட்டுவிட்டு அடுத்து தட்டைப்பயித்தங்காய் ஆய போகணும். தட்டைப்பயித்தங்காய் ஆய போய் பார்த்தோம் அப்படின்னா காய் சின்னமாக இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருக்கும் போல். சரி கொஞ்சமாக இருக்கிறது எவ்வளோ ஒரு ஆஞ்சோம். அதில் ஒரு 4 கட்டு வந்துச்சு. அடுத்து புதினா இருந்துச்சு பக்கத்தில், அதையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது எல்லாத்தையும் தூக்கி அந்த கீழே வச்சுட்டு தண்ணியில் கொட்டி அலசி சந்தைக்கு கிளம்ப போகிறோம். எல்லா கீரையும் உள்ளே கொட்டியாச்சு. இப்போ அரைக்கீரை அலசுவோம். அரைக்கீரை எல்லாத்தையும் அலசி கையில் அடுக்கணும் மொத்தமாக. அதை எல்லாத்தையும் அடுக்கணும். கீரை எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டாந்து சாக்கு விரிச்சிருக்க ஒரு இடத்துல அந்த சாக்கில் கொண்டாந்து கீழே வைக்கணும். அடுத்து பொன்னாங்கண்ணி கீரை எல்லாத்தையும் அலசணும். அலசி போட்டு அதை எல்லாத்தையும் பையில் போட்டு அடைஞ்சிட்டு அடுத்து இந்த அரைக்கீரை எல்லாத்தையும் எடுத்து ஒரு சாக்கில் போட்டு அடையணும். அடைஞ்சி முடிச்சாச்சு. இனி அடுத்து வல்லார பொட்டணம் போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையில் எடுத்து அள்ளி மொத்தமாக கொண்டாந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து சாக்கு முடியத்துக்கு மேலே ஏற்றிட வேண்டியதான். ஏற்றியாச்சு. நீ கீரையில் தூக்கி மாட்டணும். பின்னாடி கயிறு வைக்கிறதுக்கு கயிறை அவுத்துட்டு அடுத்து அங்கே ஒரு மூடை இருக்குது. அந்த கயிறில் ஒழுங்காக கட்டிட்டு அந்த மூடையை தூக்கி அந்த மேலே ஏற்றணும். நம்ம பாப்பா பார்த்தீங்கன்னா பனியிலே கூட்டியாந்தனால சளி பிடிச்சிக்கிச்சு. பிள்ளையில் இப்போ பனி அதிகமாக கொட்டுது. வயலை கூட்டி வராதிங்க. அந்த மூடையை தூக்கி வந்து இப்போ மேலே ஏற்றியாச்சு. அது மேலே படுதாவை தூக்கி வச்சு ஒன்றா சேர்த்து கட்டிவிட்டு நல்லா இறுக்கி கட்டிக்கிறணும். இல்லாட்டினா போகிற வெளில மூடை சாஞ்சு போயிடும். அடுத்து நம்ம வச்சுருந்த பை திராஸ் படிகள் இந்த வல்லாறு பை எல்லாத்தையும் சைடில் எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் கேனில் தண்ணி இருக்குது. ஒரு வாட்டர் கேன் குடிக்கிறதுக்கு ஒன்று கீரைக்கு ஊற்றிருக்கு. அதையும் தூக்கி கொட்டியாச்சு. அடுத்து ஒரு பையில் கீரை அடைஞ்சிருக்கு. அந்த கீரையை பையன் தூக்கி கட்டியாச்சு. அடுத்து வாளியில் தண்ணி மோக்கிறதுக்காண்டி இந்த வாளியை கட்டியாச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்பா வண்டியில் ஏற்றி பாய் சொல்லி அனுப்ப போகிறோம். இப்போ அப்படியே பின்னாடி தள்ளிட்டு போய் பாய் சொல்லி அனுப்பிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பி சந்தைக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. விவசாயத்துக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.